அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி அடுத்த எக்ஸாம்ஸ் என்ன சார்? இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சுது. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ்க்கான ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன? எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க சார், நெக்ஸ்ட்டு குரூப் 2A கால் ஃபார் எப்போ வரும், நெக்ஸ்ட்டு குரூப் 4 கால் ஃபார் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. அடுத்த குரூப் 2Aக்கான கால்ஃபர் பார்த்திங்கன்னா மே லாஸ்ட் வீக், அப்படி இல்லைன்னா ஜூன் செகண்ட் வீக். இந்த 2 வாரங்களுக்குள்ளாக குரூப் 2A கால்ஃபர் கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைம் எக்ஸாமுக்கான கால அளவு இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80 days அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ இப்போ இன்றைய தினத்திலிருந்து, அதாவது நாளையிலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. படிச்சுட்ருக்குறவங்க ஓகே, பெஸ்ட். படிக்க போகிறவங்க நாளை முதல் உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன் சார், நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவ் எடுத்துக்கிறோம், லீவ் எடுத்துகிட்டு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார், இந்த மாதிரியான சாக்கு போக்குகள் வேண்டாம். காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது சார், ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய வேலைகள் டிஎன்பிஎஸ்சி செய்ய போகிறாங்க. குறிப்பாக சிலபஸ்க்கான அப்டேட் இன்னும் வரலை. அதனால் வந்து சார் நான் சிலபஸ் வரட்டும் அப்போ படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான புது புக்ஸ் கைக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பழைய புக்கை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி முடிங்க. புது புக் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பழைய புக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு உண்மை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பழைய புக்கை வந்து தெளிவாக படிங்க. படிச்சுட்டு குரூப் 2Aக்கு வந்து இருக்கிறதுலையே சிலபஸ் குரூப் 2Aக்கு மட்டும்தான் கம்மி. ஸோ குரூப் 2A சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை முடிச்சிருங்க. கையோடு எப்படி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் மாதிரி பிரிங்க. மார்னிங் 10 இல்லைனா 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மார்னிங் 9 to 10 கரண்ட் அஃபயர்ஸ் ஜனவரியிலேருந்து படிங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 8 மாத கரண்ட் அஃபயர்ஸ் பாருங்கள். அப்படி முடியாதவங்க ஃபெப்ரவரியிலேருந்து கூட படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எப்படி கொஷின் செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 கொஷின், பிப்ரவரி 3, அந்த மாதிரி வயசில் தான் பார்த்துட்டு வருவாங்க. மேக்ஸிமம் மேலே கால்ஃபர் இருந்துச்சுன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி ஜூனில் கால்ஃபர் வந்தால் செப்டம்பர் லாஸ்ட் வீக் இல்லைனா அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபெப்ரவரி இல்லைனா ஜனவரியிலேருந்து கூட படிக்கலாங்க. படிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தடையாக இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறது, நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது, இந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா மொபைலுங்கிறது உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது. அதை நம்ம எப்படி மொபைலை நம்ம பயன்படுத்தணும், நம்மளாக மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக இன்னொரு விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பு, டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அதாவது ஸ்டேட்டஸ் பார் உங்களுடைய அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆப் காமிக்கும். அந்த ஆப்பில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸையோ மற்ற மெசேஜஸையோ பாருங்கள். எல்லா டைமும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மொபைலை தூக்கி வந்து செக் பண்ணுற இந்த வேலையெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 10th தமிழ் மீடியம், 10th தமிழ் புக்கு மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. நிறைய படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 யூனிட் 2 யூனிட் படித்தாலும் தெளிவாக திடமாக படிங்க. அந்த யூனிட்டில் எந்த மூலையிலேருந்து கொஷின் கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி படிங்க. குறிப்பாக ஃபேஸ்புக்கில் நிறைய டிஎன்பிஎஸ்சி குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள்.
நிறைய தப்பு பண்ணுறீங்களா, திரும்ப உட்காந்து அதே யூனிட்டை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், மதிய வேளையில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு தூக்கம் வந்தால் படுத்துருங்க. படுத்து ஒரு 1/2 hour தூங்குங்க போதும். ஒரு 1/2 hour தூங்கி எழுந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே படிச்சிருப்போம். படித்தவங்க ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா ஐரோப்பியர்கள் வருகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காந்திய சகாப்தம், இந்த 2 டாப்பிக்கில் இருந்து மட்டுமே ஹிஸ்ட்ரியில் நிறைய கொஷின் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் குறைச்சிட்டாங்க. என்ன ஒரு 5 கொஷின் இல்லை 6 கொஷின் வந்தால் பெருசு. ஸோ ஐரோப்பியர்கள் வருகையும் காந்திய சகாப்தமும் மறக்காமல் படிக்கணும். காந்திய சகாப்தம் படித்தே ஆகணும். குறிப்பாக பெரியார், காந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், காந்தி அவர்கள் வழிநடத்திய சத்தியாகிரகங்கள், அதற்கான வருடங்கள் முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. படிச்சுட்டு வருஷம் மறக்குதுன்னா வேறு வழி இல்லை சார். ஷார்ட்கட்டு வச்சு படிக்கிறவங்க படிங்க. ஷார்ட்கட்டே மறந்து போச்சுன்னா அங்கே பெரிய இக்கட்டாகி போயிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இயர்லாம் வந்து எழுதி பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு பென் பேப்பரோ இல்லை ஒரு நோட்டோ வச்சுக்கோங்க. உட்காந்து எழுதி அந்த இயரை மறக்குதா சொல்லி பாருங்கள். ஒரு 1 hour படித்து முடிச்சுருங்க. படித்து முடிச்சுட்டு புக்கை மூடிடுங்க. புக்கை மூடிட்டு வேறு ஏதாவது படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை முடித்த பிறகு அந்த ஹிஸ்ட்ரி இயரை ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்கள். ஞாபகம் வர இயரில் எழுதுங்க. எழுதிட்டு எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரலையோ அந்த வருஷத்தை திருப்பி எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி படித்தா தான் சார் மறக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், இந்தியன் எக்கானமின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கு குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 6th to 10th இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக் பேக் கொஷன்லாம் படிங்க. படிச்சுட்டு +1 இருக்கிற டாபிக்ஸ் பாவர்ட்டி, இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பாவர்ட்டின்னா பார்த்தீங்கன்னா வறுமை, பணவீக்கம், வேலையின்மை, இந்த 3 திட்டத்திற்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகள் என்ன, அதே போல் தற்சமயம் அதுக்கு ரிலேட்டடான சட்டம் ஏதாவது இயற்றியிருக்காங்களா, அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸையும் ஜென்ரல் சயின்ஸையும் இன்டர் ரிலேட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஷெட்யூல் பிரிங்க. ஒரு டாபிக் சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக் முடிச்சிங்கன்னா கூட போதுமானது. கருமமே கண்ணென நினை, இந்த மாதிரி நினச்சி படிங்க. கொஞ்ச நாளைக்கு என்டர்டைன்மெண்ட், இந்த டூர் போகிறது, ஃபேமிலி டூர், இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க. சப்போஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு குழந்த இருக்குது சார், ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகள் சந்தோஷத்துக்காக போயிட்டு வாங்க. அதை வந்து எதுவும் சொல்ல முடியாது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பொன்னான காலம். ஏன்னா அடுத்த வர எக்ஸாம்ஸ் எல்லாமே, இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் புது புக்கோடைய லோடு கம்மி. அடுத்து வர எக்ஸாம்ஸ் எல்லாமே புது புக் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த குரூப் 2A எக்ஸாம் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரத்தம், அதனுடைய ரத்த மண்டலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசீசஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6th புக்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிளட்டு மட்டும் 9th புக்கு +1 +2 இதை வந்து ஒன்ஸ் வாசிச்சிங்கனாலே போதுமானது. இதிலிருந்தே கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் பொறுத்த வரைக்கும் 10th புக்லையும் +1 +2 புக்கில் அழகாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக நாளமில்லா சுரப்பிகளில் பிட்யூட்ரி சுரப்பிலிருந்து 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லிகள், இதிலிருந்து 2 கேள்வி கன்ஃபார்ம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம படித்தாலும் லைஃப் ஃபிசிக்ஸ் தான் கேட்குறாங்க. அங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதோ அதுதான் அங்கே ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி, தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டிக்கு பாக்கியாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்தில் நிறைய இருக்குது சார், என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறவங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணாலே போதுமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும்
ரொம்ப குரூப் 2A கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப குரூப் 1 லெவலுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் பேசிக் ஃபார்முலா மட்டும் பாருங்கள் போதும். அதுலேயும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மேக்ஸ் சம்மை மட்டும் தெளிவாக பார்த்தீங்கன்னா கூட போதுமானது. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 6th to 12th இங்கிலீஷ் புக் படித்தே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். சிலபஸ் அப்டேட் பண்ணுறாங்களோ இல்லையோ சார், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் குரூப் 2Aக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.